ஹை விவர்ஸ், இன்றைக்கி நம்ம தெலுங்கில் வெளிவந்திருக்கக்கூடிய லிட்டில் ஹார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ராம்காம் மூவியோடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஸ்டோரி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரின்னு சொல்கிற அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எதுவுமே வந்து இல்லை. ஒரு யூஸ்வலான ஒரு ராம்காம் ஸ்டோரி தான். ஒரு வழக்கமான ராம்காம் கதையை வச்சுக்கிட்டு ஒரு தரமான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி சூப்பரான படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிரேமலுன்னு ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வந்து ஹிட் ஆச்சு. எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருந்துச்சு. எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு தரமான ராம்காம் மூவியாக வந்து இருந்துச்சு. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட அதேன்னு கூட வந்து சொல்லலாம். இந்த படத்தை பிரேமலு 2ன்னு சொன்னால் கூட வந்து நம்பிடுவாங்க. ஏன்னா அப்படி தான் வந்து இருக்குது இந்த படமே. பிரேமலு படத்துடைய தெலுங்கு வெர்ஷன் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் டு எண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஃபன் தான். கம்ப்ளீட் லாக் ரியாட்னு வந்து சொல்லணும். ஒரு தரமான காமெடி படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ராம்காம் சொல்லிட்டு ரொமான்டிக் சீன்ஸ்லாம் நிறையா அப்படிலாம் வந்து போகாமல் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் காமெடி மட்டும் தான் வந்து இருக்குது. ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் சொல்லலாம். ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு தரமான காமெடி படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. பிரேமலு படத்துக்கு அப்புறம் இன்றைக்கு வரைக்கும் ஒரு நல்ல ராம்காம் படம் வந்துச்சா அப்படின்னு தமிழில், தெலுங்கில், மலையாளத்துலேயோ, ஹிந்திலேயோ பார்த்தோம்னாலும் எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து வரலை. இந்த படம் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரேமலுக்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய ஒரு தரமான ரொமான்டிக் காமெடி ட்ராமா. படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் லீடாக இருக்கட்டும், அவருக்கு கூட வர ஃப்ரெண்டாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா புதுமுகங்கள் தான். யாருமே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்க வந்து கிடையாது. ஒரு புதுமுகத்தை வச்சுக்கிட்டு சூப்பரான ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து பின்னி வந்து எடுத்துருக்காங்க. முக்கியமாக ஹீரோட ஃப்ரெண்டாக வரக்கூடியவர், அவரோட டைமிங் காமெடிலாம் மெனி ஆஃப் ப்ரோஃபைல் மூமெண்ட்ஸ் வந்து சொல்லலாம். அவ்வளோ செமையாக வந்து ஒர்க்காக இருக்குது. இந்த படத்தில் காமெடி வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறாக ஒர்க்காக இருக்குது. ஒவ்வொரு சீன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா விழுந்து சிரிப்பீங்க. அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படமே வந்து இருக்குது. சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது. ஒரு நல்ல காமெடி படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான படம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிட்டில் ஹார்ட்ஸ். கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு தரமான படமாக இந்த படம் இருக்குங்கிறதுல சந்தேகமே வந்து இல்லை. இந்த படம் எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சி. இந்த படத்துக்கு ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு 3.75. மிஸ் பண்ணாமல் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு தரமான ராம்காம் ட்ராமா இந்த லிட்டில் ஹார்ட்ஸ். தொடர்ந்து சினிமா ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு, சினிமா சம்மந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு மறந்துடாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.